பைபிளை தூக்கி நிறுத்தி அப்படியே சொல்ல ஆரம்பிங்க. இப்போ பாத்ரூம் டாய்லெட் போகிற நேரம் இல்லை, இது கர்த்தரோடு செபிக்கக்கூடிய ஒரு வேலை. இதெல்லாம் உடைக்கப்பட்ட நிலைமையில உங்கள் குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய ஊழியத்தின் காரியங்கள் பகுதியில் எதெல்லாம் உடைஞ்ச நிலைமையில இருக்கும், கட்ட முடியாத நிலைமையில இருக்கும், விரிசு அடைத்த நிலைமையில இருக்கும், கர்த்தர் கட்ட போடுற. கண்களை போடுங்க, எல்லாரும் கண்களை போடுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கை உடைந்த சுவர்களை மீண்டுமா கட்ட போகிறார். என் ஜெப வாழ்க்கையை கர்த்தர் புதுப்பிக்க போகிறார். என் குடும்பத்தின் சுகத்தை கர்த்தர் ஆரோக்கியமாக மாற்ற போகிறார். எங்கள் ஊழியத்தை மீண்டுமாக எழச் செய்ய போகிறார், பிரகாசிக்க செய்ய போகிறார். ஏதெல்லாம் விழுந்த நிலைமையில் இருக்குதோ அதெல்லாம் கர்த்தர் தூக்கி கட்ட நிரப்ப போகிறார். எல்லாரும் கொஞ்ச நேரம் வாயில ஒரு 2 நிமிஷம் வாயில திறந்து அப்படியே அந்நிய பாஷையில ஜெபிக்கலாமா? உங்களுக்கு தெரியும், நெகேமியாவின் சுமையை எங்களுக்கு கொடுங்க, நெகேமியா கொடுத்த பாரத்தை எங்களுக்கு தாங்க சொல்லாமா? எங்கள் வாழ்க்கையை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் ஊழியத்தை மீண்டுமாய் கட்டத்தக்கதான கிருபையை எங்களுக்கு தாங்க சொல்லுங்க. மீண்டுமாய் கட்டத்தக்கதான கிருபையை, ஆண்டவரே, அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்கப்பா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நெகேமியா உள்ளே இருந்த அந்த பாரத்தை இந்த காலவெளியில எங்களுக்கு தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே முதலாவது பாரம் வந்த பின்பதாக அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் ஜெபித்த பின்பதாக குடும்பத்தை கட்டினான், குடும்பங்களை வைத்து அந்த சுவரை கட்டினான், குடும்பங்களை சுவரை கட்டின ஆரம்பித்த வேளையிலே யுத்தத்துக்கும் ஆயத்தமாய் வேலையை செய்து கொண்டே இருந்தான். அவன் வேலை செய்து கொண்டே இருக்கிற வேளையிலே 52 நாட்களிலே கட்ட கிருபை செய்தார் என்றார். ஆண்டுகளாக எதெல்லாம் கட்ட முடியாமல் எவையெல்லாம் விழுந்த நிலைமையில் இருக்கிறதோ கர்த்தர் சொல்லுகிறது, இந்த நாளிலே உன் வாழ்க்கை, உன் குடும்பத்தை, உன் ஊழியத்தை, எந்தெந்த ஓட்டைகள், எந்தெந்த விரிசல்கள், எந்தெந்த லீக்கேஜ் இருப்பதை நீ அடையாளம் கண்டு கொண்டீனா? ஓ பெருமை, அது லீக்கேஜ். உன்னை மறைந்த பாவம் ஒரு லீக்கேஜ், உன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கசப்பு ஒரு லீக்கேஜ், உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய நேர்மையின்மை ஒரு லீக்கேஜ். அதெல்லாம் அந்த அடைப்பெல்லாம் சரிப்படுத்திடலாம். இந்த காலவெளியிலே உங்களுடைய வாழ்க்கையிலே எவைகளெல்லாம் நீண்ட நாள் பல ஆண்டுகளாக கட்ட முடியாமல் விரிசல் அடைந்திருக்கிறதோ, உடைக்கப்பட்டதெல்லாம் மீண்டுமாக கட்ட அவர் உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. மாநகராட்சி சொந்தமானது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ குப்பை ஏறக்குறைய 70,000 மெட்ரிக் டன் குப்பையில் அகற்றிட்டு. 3வது ஒன்று சொல்லியிருந்தேன், சிறுபான்மை மக்களாகிய கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இவங்களுக்கு மட்டும் கொடுத்தா நாங்கள் என்னன்னு கேள்வி புரிய போட்டு அதிகாரிகளுக்கு பாடம் கொடுக்குறதுக்காக நான் முதல்ல போய் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் தான் 3 ஏக்கர் கல்லறை தோட்டமும் கபஸ்தலம் அமைப்பதற்கு நம்ம சட்டமன்ற தொகுதியில் இடம் ஒதுக்கி தரணும்னு முதலமைச்சர் கோரிக்கை வைத்து, அது அரசின் அதிகாரி பயிர் போகும்போது உங்களுக்கு தெரியும், வழக்கமாக யார் இருப்பாங்கன்னு தெரியும். கையெழுத்து போகிற இடத்துல யார் இருப்பாங்கன்னா நம்ம ஆள் கம்மியாக தான் இருப்பாங்க. கடைசியாக கையெழுத்து போடுற இடத்துல அவன் இவங்களுக்கு மட்டும் கொடுத்தா எப்படி அப்படின்னு சொன்னான். அப்போ நாம் என்ன சொன்னோம், பரவாயில்ல, இந்துக்களும் சேர்த்து 3 ஏக்கர் 9 ஏக்கர் கொடுத்துரு அப்படிங்க. கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர், இந்துக்கள் ஆகிய 3 மக்களுக்கும் 3 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கீடு செய்து அதில் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களும் கட்டுமான பணிகளை நிறைவு செய்து 2 மாதங்களும் ஒப்படைச்சிட்டோம். தோட்டம் 3 சொல்லியிருந்தோம், 3 முடிச்சு. 4வது சொல்லியிருந்தேன், நமக்கு 3 கால்வாய்கள் போகுது நம்ம சட்டமன்ற தொகுதியில். 3 கால்வாய்கள் நம்ம மழை காலத்தில் அந்த முத்தமிழர் பகுதி 35 ஒரு பார்ட்டு, முல்லை நகர் பாதிப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 46 குட்ஸ் ரோடு கொஞ்சம் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அதை சரி செய்வதற்கு வெள்ளத்தடுப்பு சுவர் கட்டுவோன்னு சொல்லியிருந்தோம். 3 கால்வாய்களும் ஏறக்குறைய 5 கிலோமீட்டருக்கு நான் வெள்ளத்தடுப்பு சுவரை கட்டி தந்திருக்கிறோம்.
கூட இந்த சாலைகள் இந்த குண்டும் குழியுமா இருக்கிறது காரணம் வந்து எல்லா சாலைகளிலும் அதிகமாக இந்த பகுதி தென்றல் நகரம் துர்க்கை அவனுக்கு பாதிக்கப்படும். மழை வந்தால் வெள்ளம் லோ இல்லை ஏரியா எல்லா தெருக்களிலும் மழைநீர் கால்வாய் பணிகள் நடைபெற்று ஏறக்குறைய 90% பணிகள் நிறைவடைஞ்சிச்சு. அனைத்து சாலைகள் அமைத்திருக்கிற மழைநீர் கால்வாய் கொண்டு போய் கேனல் இணைச்சிட்டோம். இந்த மழைக்கே நம்ம பெரிய பாதிப்பில்லை. ஜெயமாய் மச்சத்தொழிலாக நாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பிரகடனப்படுகிறோம். எல்லா எதிர்ப்பு காரியங்கள் மாற்றிப்படுவீராக. தேவ கிருபை உங்களோடு இருக்கட்டும். எல்லா இடங்களிலும் ஆண்டவரே ஜனத்திலே நல்ல அனுகூலமான காரியத்தை செய்வீராக. நல்ல விசந்தங்களை பெற்றுக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சூரியன் தீர்வதாக நல்ல கட்டளை